ஐயா நீங்க எல்லாம் உட்காருங்க. ஐயா இருக்கும்
நாயகா திரும்பத்து திருமாலே வா தீமைகளை வீரர்க்க ஆதிவராக நீருமேனி நிரந்தரம் பூசிவா நீ சிவ சிவாமைத்துவராகவா வேறு சக்தி மனவாளரானவா வீரலட்சுமி மன்னரறிவாகவா ஏறுமேதில் ஏறிடும் ஈஸ்வர என்னையாட்கொள்ளும் நாரணா போற்றியே என்னையாட்கொள்ளும் நாரணா போற்றியே என்னையாட்கொள்ளும் நாரணா போற்றியே நாரணா போற்றியே நாராயணா களிமாக்கு பூலோகம் அமர்ந்திருக்கும் ஐயனார் விளக்கு கதியாண்டவா நல்ல திறந்த வீட்டுவரையம்படி ஆண்டவா பொய்யான களிமாக்கு பூலோகம் கதியிருக்கும் ஐயனார் விளங்கதியும் ஆண்டவா நல்ல திறந்த வீட்டுவரையம்படி ஆடவா ஆண்டவா நீ ஆடிவா ஆண்டவா நீ ஆடிவா ஆண்டவா நீ ஆடிவா
கலைப்படி ஆளுகின்ற ஆண்டவா புலங்கும் கதி கண்டு துயர் நீக்கும் ஆதவா ஏகம் கிடைப்பவனே எங்குமாய் நின்றவனே ஏகம் கிடைப்பவனே எங்குமாய் நின்றவனே பங்குனி மாதத்திலே வாங்குத்திரு நாள் கண்டாய் பங்குனி மாதத்திலே வாங்குவனே நாள் கண்டாய் பொய்யான கலிவாய்க்கும் ஐயனார் உளம்பதியின் ஆண்டவா நல்ல புலங்கும்பதி துவரையும்பதி ஆண்டவா ரசிச்சா கைதட்டுங்க குடும்பங்கள் எல்லாம் புறவுங்க நல்லா நல்லா ஏன்னா ஆண்டவா அகிலே பிறப்பிருந்த ஆண்டவா பொய்யான களிமாய்க்கு ஊரோகந்தனியிருக்கும் ஐயனார் குளம்பதியின் ஆண்டவா நல்ல துளங்கும்பதி துவரையும்பதி ஆண்டவா ஐயனார் குளம்பதியின் ஆண்டவா நல்ல துளங்கும்பதி துவரையும்பதி ஆண்டவா பொய்யான களிமாயும் ஊரோகம் தனிலாடும் ஐயனார் குளம்பதியின் ஆண்டவா துளங்கும்பதி துவரையும்பதி ஆண்டவா ஆண்டவா நீ ஆடிவா ஏறி ஆடிவா ஆண்டவா நீ
என் காது கிளிய மறந்துட்டுங்க. நல்ல அன்னம் வயர்னதையே தின்னுட்டு கையை மேல தூக்க முடியாம இருக்கிறீங்களே. நல்ல தொண்டைக்குடி வரைக்கும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது அசையம் தான் நல்லா கை தட்டினா தான் வயிற்றுல இடம் அங்கங்க கிடைக்கும். எங்க தட்டுக்கு போகலாம். கோலே நேடு மலையனோ குத்தாடி சித்தருந்தா உலகத்துல எத்தனையோ பதிகள், எத்தனையோ திருவிழாக்கள். ஆனா ஐயனார்குளத்துல மட்டும்தான் அவர் நிச்சயத்தை அற்புதமா நடந்துட்டு எல்லா இடமும் அவர் நிச்சயத்தை நடக்கிறதா. ஆனா இங்க நாளுக்கு நாள் நடக்கும் அதிசயம் தான், நிறைய அதிசயங்கள். நான் என்ன சண்டை போட்டு இருக்குன்னு தெரியுமா? ஒரு தப்பு நடந்தா உடனே என்கிட்ட கேட்கிறான், ஒரு குற்றம் வந்தா என்கிட்ட கேட்கிறான், அவன் தப்பா நினைச்சா உடனே என்கிட்ட கேட்கிறான். ஐயா வழியில சாமி ஆடலமாங்கிறான், திடீர்னு கேட்கிறான் ஐயா வழியில வாகன ஆடலமான்னு கேட்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லி மாற முடியல. ஆனாலும் ஐயாவுடைய வழிபாடு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆமா, அது ஒரு சூத்திரம். அக்கா அடக்குடக்கெல்லாம் நந்தேன், அதுக்குள்ளேயும் ஒரு சூத்திரம் வச்சிருக்கிறேன். உன்னால் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது மக்கா. நான் யாரு? நான் சாதாரணமாளா? நான் ஆண்டி மாயாண்டி கேக்குதா? கோராண்டி குருவாண்டி ஆண்டியடா. நான் அண்டி மகன் அண்டியடா அஞ்சு வாரோ. நாம் அண்டி மகன் அண்டியடா கிழவரல்லோ. அந்த அண்டிக்கு கோவம்மா விடும் புறம்போ. எப்படியே எங்க குடும்பமே ஐயாவுடைய குடும்பம். எனக்கு பிறப்பு ஐயா வழி, நம்ம வளர்ப்பு ஐயா வழி, அவர் காத்தது ஐயாவுடைய வழி, எல்லாமே ஐயா. குழந்தையில இருந்து ஐயா ஐயான்னு பாடி பாடி வந்து இன்னைக்கு நாங்க குடும்ப கச்சேரியா வந்திருக்கிறோம். கொஞ்சம் கை தட்டுங்க. என்ன அப்படி பாருங்க, குடும்ப இசை. அன்னைக்கு எல்லாமே தான் அண்ணன் தம்பி மருமகன் அவ்வளவு வேறும். இன்னைக்கு பாட்டுதான், அதை மாற்றவே கிடையாது. நீங்க கை தட்டினா கலகலப்பா ஐயாவுடைய அருளோடு. ஆமா, என்னுடைய ஐயாவுடைய அருளோடு கிடைத்த ஒரு செல்ல மகள் என் அன்பு பிள்ளை உதயா அவர்களை அழைக்கிறேன். இப்போ புல்காட்டு வயசில் தான் இருக்காங்க. ஐயனா கூட நிகழ்ச்சி ஒன்று வாங்க ஒரு 2 பாட்டு பாடிட்டு போகலாமே அப்படின்னு. சரி, நீங்கள் சின்ன வயசில் பாடி கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடலை கல்யாணத்தை பண்ணி அனுப்பிவிட்டுங்கன்னா, பொதுவாக கல்யாணத்துக்கு பிறகு யாரும் ரொம்ப அடக்கிடுவோம். ஆனால் அந்த மருமை ரொம்ப அடக்கி வைக்கல, அவர் ஃப்ரீயாக விட்டார். அது வரைக்கும் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கொண்டு ஐயா உண்டு ஐயா உண்டு.
வேண்டிய அன்பர்கள் யாரேனும் இருந்தால் பதைக்கு வடக்கு வாசல் சமீபமாக சொல்ல வேண்டுமா உங்களை அன்போடு விளைக்கிறோம். ஐயாவுடைய அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய திருப்பதியின் வடக்கு வாசல் சமீபத்திலே நடந்து கொண்டிருப்பதனால் அன்னம் மருந்த வேண்டிய பிள்ளைகள் அப்படியே வந்து அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அன்னம் முடித்து விட்டு வந்து உட்காருங்கள். இன்றைக்கு முழுக நமக்கு வைகுண்ட ராத்திரி, சிவராத்திரி இருந்தால் இன்னைக்கு வைகுண்ட ராத்திரி. ஐயனார்களும் துலங்குமுறை துவகமுறை ஐயருடைய அற்புதத்தோடு அடுத்த பாடல் பாட வருகிறார் என்னுடைய அன்பு சகோதரர். கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள். ஐயா பார்த்து பண்ணிய போறேனே என்னாலும் காத்துக வருவாரே. பார்த்து பண்ணிய போறேனே என்னாலும் காத்துக வருவாரே. கத்து அருளுகின்ற கருணைபதி தான் நடந்தார். கத்து அருளுகின்ற கருணைபதி தான் நடந்தார். கேட்கும் வரம் கிடைக்குமே, எப்போதும் கேட்கும் வரம் கிடைக்குமே. கேட்கும் வரம் கிடைக்குமே, எப்போதும் கேட்கும் வரம் கிடைக்குமே. பொல்லாத மாயை மறைந்து ஓடுமே. தோப்புபதி பணிந்தாலே பொல்லாத மாயை மறைந்து ஓடுமே. மாயை உலக மதில் மாயவனை தந்தொடர, மாயை உலக மதில் மாயவனை தந்தொடர தருமனது சிறப்புமே. உன்னோட கரும பலன் கிடைக்குமே. தருமனது சிறப்புமே, உன்னோட கரும பலன் கிடைக்குமே. தீருகின்ற தொட்டில் பதி நடந்தாலே உன்னோட பட்ட கடன் தீருமே. தொட்டில் பதி நடந்தாலே உன்னோட பட்ட கடன் தீருமே. குட்டங்குறை தீர்க்கும் முட்டபதி சென்று வர, குட்டங்குறை தீர்க்கும் முட்டபதி சென்று வர கெட்ட களி மாளுமே. நம்மோட கஷ்டம் பறந்து ஓடுமே. கெட்ட களி மாளுமே, நம்மோட கஷ்டம் பறந்து ஓடுமே. உள்ளம் தெளிவாகுமே, உன்னோட எண்ணம் நிறைவேறுமே. உள்ளம் தெளிவாகுமே, உன்னோட எண்ணம் நிறைவேறுமே. எல்லா கலியுகத்தில் வல்லோ நாம் வைகுண்டரை, எல்லா கலியுகத்தில் வல்லோ நாம் வைகுண்டரை போற்றிட்டு நம்ம அணிந்தாலே நம்மோட பாவம் பறந்து ஓடுமே. போற்றிட்டு நம்ம அணிந்தாலே நம்மோட பாவம் பறந்து ஓடுமே. எரணியும் மாயவன, எட்டுகளை குறித்த எரணியும் மாயவன பார்த்து பணிய போறேனே என்னாலும் காத்துக வருவாரே. பார்த்து பணிய போறேனே என்னாலும் காத்துக வருவாரே. நல்லா கை தட்டுங்க. அந்த அம்மா எல்லாம் யாரும் தூங்க விடாதீங்க. துணங்கு மதி தோரைய மதி இங்க தூங்கப்படாது. ஆமா ஏதா
கோயில வந்து கும்பிடணும், தூங்கக்கூடாது. அங்கே யார் படுத்துருக்காங்களோ? ஏழு தூக்கம் வரணும், வீட்டுக்கு போ. ஆளப்பேர் 58 வயசு ஆச்சு, கிட்டத்தட்ட 10,000 மேல பாடியாச்சு. ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கு பிறகு ஐயா நீ தூங்குற இடமா? நீ பட்ட பாடுகள் கஷ்டங்களை துரைக்கிற இடம். அதை துரைத்து விட்டு தான் இவ்விடத்தில் என்று நீ சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சி நடந்ததை கேட்டால் நம்பி விடுத்திடுங்கோ மலையனோ கட்டி ஆடுகிறாடி சிக்கனும் எங்க ஊர்ல என் வீட்டு முன்னாலதான் மேடை, அங்கிட்ட நிறைய கச்சேரி நடக்கும். நான் அப்படியே சைடோடு வந்து பார்ப்பேன். பாடுறவன் பாம்போட பாடிப்பான், அவளும் படுத்து கிடக்கும். முன்னால ஒரு 10 பேர் இருந்து கை தட்டி இருப்பேன். இப்படி தூங்குற பாடகன் நான் கிடையாது. யாரும் தூக்கம் வரப்படாது, தூங்குறத தட்டி எழுப்பணும். அப்படி உனக்கு உறக்கம் வருதுன்னு வைய தட்டிட்டு கிளம்பிட்டே. இப்படி இங்க இருந்து தூங்குனா அது பாவ செயலாயிரும் மக்கா. அதனால தூங்காதே. இன்னைக்கு வந்து தூக்கம் வந்தாலும் ஒரு புடுங்கு புடுங்கி கப்பா. இந்த டிரைவர் புடுங்க வந்து அந்த காது கிட்ட புடுங்கிடுவான். அப்படிதானா? நீ அப்படி தூக்கம் வந்தா புடுங்குவியா? பக்கத்து ஐயாவுடைய பாடல்கள் புதிதாக எல்லாம் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. நீ எங்க மடியில போட்டு தாளாட்டுறியா? இவ்வளவு நேரம் கதை ஆருக்கு சொன்னேன். கொஞ்சம் மாதிரி கேளுங்க மக்கா. ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு, சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணு கொண்ணு ஒண்ணு கொண்ணு. வேற அப்பா இருக்கணும், அப்பா இருக்கு. சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா? எத்தனை படிக்கு? எழுப்பிடு ஏன்னா நம்ம ஆளு சொல்லுவான். ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணு கொன்னு ஒன்ன கொன்னு ஒன்ன கொன்னு. அது அப்படி நிறைய ஒன்ன கொன்னு ஒண்ணு கொன்னு. அதான் ஒன்ன கொன்னு. நீங்க நம்ம ஆளுங்க ஏதாவது இப்படி போயிட்டு இருக்கிறான். அதான் ஏதோ ஒரு சங்க கூட்டம் இல்லையப்பா, கூட்டம் இக்கடியில் என்றறியாமல் கொடுகிறார் அறிக்கடியில். நாங்க புதிதா பாட போட்டிருக்கோம். ஆனா உங்களுக்கு கிடைக்க மாட்டோம். ஏன்னா நீங்க சிடி வாங்குறது இல்ல, கேசட் வாங்குறது இல்ல, எல்லாம் செல்போனே பாக்குறீங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க செல்போன்ல யூடியூப்ல வரக்கூடிய ஒரு புதிய பாடல். என் பேத்தி வந்திருக்கா. பொன்னி பாடு. பேத்தின்னு நான் ரொம்ப கிழவன் நினைக்காத. ஐயா
இருக்கும், ஒரு நாளும் கீழே போகார். ஆண்டவருடைய அருளோடு நீங்கள் அனைவரும் கேட்கணும். நம்ம முன்னாலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா வருஷத்துக்கு 2 முறை வர்றேன். ஒண்ணு அம்மா முதலாளி அம்மா மடியிலேயே பாட வைக்கிற ஒரு அழகு, அது வேற மாதிரி. அப்படியா? அது வேற மாதிரி, இது வேற மாதிரி. இது ஐயாவுடைய பரிபூர்ணமான கருணையினால் இது நடத்தப்படுகிறது. அம்மையுடைய அருளோடும் ஐயாவுடைய பரிபூர்ண ஆட்சியோடும் நடத்தப்படுகிற நிகழ்வு. அதுக்கு எதுக்கும் சம்மந்தப்படுத்தி பார்க்காத. இந்த சிவச்சந்திரன் வேற, அந்த சிவச்சந்திரன் வேற. அப்படி நம்பி பிடித்திடும் நீ எந்த தெய்வத்தை நம்பணும். நம்புறதுன்னா எப்படி? ஆமா, எப்ப வருவார் காத்து இருக்கணும். கண்ணை முடுங்க, அந்த நேரத்தில் நம்ம தாண்டி போயிடுவார். உண்மை இதான் நல்லா கேட்டுக்கோ. கடவுள் ரொம்ப வருடம் கஷ்டப்பட்ட ஐயாவையே கும்பிட்டு இருந்தான். ஆனா நல்ல கஷ்டம். எப்பமா ஐயாட்ட போய் ஐயா ஐயா என் கஷ்டமா இருக்கு ஐயா, கண்ணை பார்மையான்னு கண்ணீர் விடுவான். அப்போ ஐயாவுக்கே கொஞ்சம் வேதனை ஆயிடுச்சு. சரி, இந்த வயலை எப்படியா காப்பாற்றணும்னு சொல்லி ஆமா அப்படியே நம்ம ரோட்ல நடந்து வரேன். சாலையில் நடந்து வரும்போது அப்படி அந்த டானால இருந்து திரும்பி ஐநாவத்துக்கு வர்றேன். வர நேரத்தில் இடையில கொஞ்சம் காட்டு பகுதி, ஒரு ஆள் இல்லை. நடந்து வரும்போது ஐயா நினைக்கிறார், எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பொட்டலை நிறைய பொண்ணும் பொருளையும் தூக்கி நடு ரோட்ல போட்டேன். ரோட்ல கிடக்கு. ஏன் வர்றவன் பார்த்து கிடைச்சிருக்கே, புதையல் கிடைச்சிருக்கு, பொழைச்சிக்குவான்னு சொல்லி போட்டாரு. இவன் அவ்வளவு தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்கான். நினைக்கிறான், என்ன கஷ்டம், நம்மளை விட கஷ்டம் உள்ளவனும் இருக்கதான் செய்யறான். இந்த கஷ்டம் தீரவா போகுது பாரு. கண்ணு தெரியாதவங்களாம் வாழ்க்கையில போறான். நம்ம அது இது பெரிய கஷ்டம். அது எப்படி ஆகும், எப்படிதான் சமாளிப்பான்? கொஞ்சம் கண்ணை மூடி கண்ணு தெரியாதவன் எப்படி போறான்னு நடந்து பார்ப்போமேன்னு மியூசிக் எங்கடே இப்படி நடந்தான். புதையல் தாண்டிச்சு. அதாவது எப்படி கொடுத்து வச்சாலும் எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும். கொடுத்து வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அவர் போட்டாரு. ஆனா இவன் அந்த நேரத்துல கண்ண முடுவானா? போதையில அங்க கிடக்கு. அதனாலதான் எழுதுற விதி ஒரு வயலுக்கும் மாறாது. அது மாறணும்னா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கேட்கணுமாக்கா, அப்பதான் மாறும். ஆமா, எது போல ஒரு புத்தியாக இருந்து உள்ளே என்னை கொண்டோர்க்கு ஒரு புத்தி என்று உனக்கு படியளக்க தயாரா இருக்காரு. நாம முடிச்சுக்கிட்டு இருந்து மடியே ஆமா அப்படி ஏந்துகிட்டு இருக்கணும். இருந்தாதான் கொடுக்கிற தெய்வம் ஊரை பிச்சுட்டு கொடுக்கும். ஊரையே இல்லாத்தா உனக்கு கொடுக்கறதுக்கு நம்ம அப்பா கஷ்டமே தராம கொடுப்பானே. இந்த நேரத்துல நீ கண்ண முடிக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? அதனால ஐயா சொன்ன அறிவுரையை கேட்கணும். எப்படி கேட்கணும்? எப்பா இன்ஜினியர் ஆனந்து அந்த அறிவுரையை சொல்லு, நீ போடு.
மக்கா நீங்கள் எல்லாம் பொறுத்து இருந்திடுங்கோ வாழ வைப்பேன் இந்த பூலோகம் வாழ வைப்பேன் என்றார் ஐயா சொன்ன புத்தி கேளுங்கப்பா சொன்னபடி வாழுங்கப்பா அன்னமுடன் அத்தனையும் தந்து காப்பார் நல்ல எண்ணம் உள்ளோர் எப்படியும் வெற்றி பெறுவார் நல்ல எண்ணம் உள்ளோர் எப்படியும் வெற்றி பெறுவார் நன்றி கட்டு போகாதே அன்பரிருந்தாதே அண்டி வந்த பேரை நீயும் தள்ளி விடாதே ஐயாவை உண்டரின் பிள்ளைகளை வம்பு செய்யாதே ஐயாவை உண்டர் பார்க்கின்ற தப்பு செய்யாதே வாழை இரண்டு கூலை ஈன்றது போல நானும் வையகத்தில் வாரேனடா புது வையகத்தை ஆழ்வேன் என்றார் அந்த வார்த்தையினை நம்பி வாருங்கோ மதலைகள் தந்திடுவார் மனக்குறைகள் தீர்த்திடுவார் மதலைகள் தந்திடுவார் மனக்குறைகள் தீர்த்திடுவார் மாடி மலை வீடு வாசல் எல்லாம் தருவார் என்று மாறாத செல்வம் எல்லாம் அள்ளி தருவார் மனம் மாறாத உள்ளத்தினை நீயும் பெறுவாய் நல்லா கேட்கலாமே. பயந்திருந்து வாழ வேண்டாம் மனம் கலங்கி போக வேண்டாம் பாதுகாக்க நம்ம சாமி துணை உண்டு பொய்யான பேர்களோடு பொருந்தி இருக்க வேண்டாம் ஐயரோடு அன்பு கொண்டு நேரீரு பொய்யான களியிலே எல்லாமே வேசமப்பா மெய்யான வைகுண்டரின் பாதம் தேடு நம் ஐயாவின் அன்பான நாமம் பாடு நம்மை பெற்ற நாயகன் நம்பி நம்மை காத்திடுவார் என்பதெல்லாம் வந்து வீடு கண்ணு மகனே எம்பெருமான் துணை உண்டு கண்ணு மகனே அந்த நம்பிக்கையில் வந்து வீடு பொண்ணு மகனே அன்பு கோடி பிள்ளைகளே ஆதிகுல சான்றோர்களே அன்பு கோடி பிள்ளைகளே ஆதிகுல சான்றோர்களே ஐயா துணை நமக்குண்டு எந்த நாளும் அந்த ஐயாவின் பொன்மொழியை கொஞ்சம் கேளும் நம்ம ஐயாவின் நல்வழியை எண்ணி பாரும் நல்லா கைதட்டுங்க மக்கா. உற்சாகம். புத்தியினால் கெட்டவரே மதி தேடுங்கப்பா மக்கா ஒரு காதில் நானும் வாங்கி காதில் விட்டீர்களோ இது சங்க கூட்டம் இல்லையப்பா கூட்டம் இக்கேலியோ ரொம்பி என்றறியாமல் கொடுகிறார் இக்கேலியோ சங்க கூட்டம் இல்ல சரச கூட்டம் ஒரு கூட்டம் கொடுனாலே இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறது. நீங்க வாங்க பாத்தீங்களா நாடு அப்படியே போட்டது. இப்ப ஒரு தேர்தல் நேரம் வேற. ஆனா உண்மையிலே ஐயனா கொடுத்த ஐயாவுடைய பரிபூர்ண அருள் இருப்பதனால தான் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடந்து கொண்டு வரும். மற்ற இடங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒண்ணும் கிடையாது. இங்க அப்படி இல்லை. எல்லாமே ஐயாவுக்குள்ளே கட்டுப்பட்டு நடக்கிறோம். எல்லாம் யாருக்குள்ளே ஐயாவுக்குள்ள நடக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து இருந்து கொண்டு நீங்கள் ஆண்டவுடன் என்ன கேட்டாலும் தருவார். எங்க சொல்லுங்க ஐயா உண்டு ஐயா உண்டு கேட்டா ஐயா உண்டு கேக்குது. முதல்ல நீங்களே சொல்லுங்க ஐயா. வாழ்க்கையில என்னைக்கும் கீழே இருக்கவங்க சொன்னாங்களோ இல்லையோ வாழ்க்கையில மேல போனவங்க சொல்லணும்யா. மேல இருக்கவங்க எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது.